அம்மா, இந்த ஒளி விழா சமுதாய நலம் காக்கும் உயிர் விழா. சூரிய வழிபாடும் சந்திர வழிபாடும் இணையும் விழா தைப்பூச ஜோதி விழா. ஆம் தாயே, சந்திரனின் ஒளி சூரியனிடம் இருந்துதானே. அருள் திரு அம்மா, நீ சூரியனாகவும் முகம் காட்டுகின்றாய், சந்திரனாகவும் கருணை காட்டுகின்றாய். இரண்டும் உன் விழிதானே தாயே. இசைக்கு இசைவது இறையும் என்பது தொன்று தொட்ட நம்பிக்கை. நமது ஆன்மீகம் இசையின் அடிச்சுவட்டில் தொடங்கியதுதானே. பூசம் வந்த பூரிப்பில் நம் மனம் பரவசம் அடைவது போல இங்கேயும் ஆனந்தம் மேலோங்கியது ஆடல் பாடலுடன். பிஞ்சுகளின் நெஞ்சிலும் இந்த நிகழ்ச்சியினால் ஆன்மீகம் வேரூன்றி வளர்ந்தது அம்மா. எல்லாம் உன் அருள்தானே.
ஜோதி கலசத்திற்கு திருஷ்டி கழிக்கப்பட்டது. திருஷ்டி கழிப்பு என்பது தமிழ் பண்பாட்டில் பழகிப்போன நடைமுறை வழக்கம். மின்சக்திக்கு உள்ள தாக்கும் சக்தி மனிதனின் கண் சக்திக்கும் உண்டு என உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். திருஷ்டி கழிப்பு என்ற ஒன்று நம்மோடு சேர்ந்திருந்தாலும் அது நம்மிடையே மறந்து போனது. அதை திரும்பவும் வெளிக்கொண்டு வந்தது அம்மா உன் ஆன்மீகம்தானே. தைப்பூச ஜோதி வெளிச்சமிட்டு உலக உயிர்களுக்கு சக்தி தரப்போகிறது என்ற நம்பிக்கை பிறந்தது இந்த திருஷ்டி கழிப்பால். செவ்வாடை செங்கடலின் நடுவில் உதிக்கப் போகும் சூரியனாக தைப்பூச ஜோதி மேடையில் ஜோதி அமைக்கப்பட்டிருந்தது. இதோ அம்மா வருகிறார்கள். தைப்பூச ஜோதியை ஏற்றப் போகிறார்கள். அம்மா அம்மா, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்ற ஒலி காற்றைப் போல் எங்கும் பரவி கடல் அலையைப் போல் முழங்கியது. சிரத்திற்கு மேலே தத்தம் கரம் தூக்கி பக்தியால் பக்தர்கள் திளைத்திருக்க அம்மாவின் அருட்கரங்களால் தைப்பூச ஜோதி ஏற்றப்படுகிறது. கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க கசிந்துருகும் பண்ணுண்டு பாட செவியுண்டு கேட்க பல் நறுமலர்கள் என்னுண்டு சூட எதிர் நின்று வணங்க இரு கரம் உண்டு மண்ணுண்டு மறுவூரில் பூத்த மாணிக்க ஒளி ஜோதியே. உடையுண்டு செவ்வாடை உணர்வுண்டு உன் கருணை நடையுண்டு சித்தர்பீடம் நாளுண்டு அருட்கூடம் தடையின்றி அருளுண்டு தாங்குதற்கு அம்மா உண்டு மடைவெள்ள அறமுண்டு மறுவூரின் தைப்பூச ஜோதி உண்டு. நாடியோர்க்கெல்லாம் நலிவகற்றும் தாயே, இன்று கூடி வந்தோம் தாயே, குறை நீக்கு அம்மா. தேடி கண்டோம் தாயே தெய்வ திருவே, என்றும் பாடி புகழ்வோம் தாயே பராசக்தி ஜோதியே. பூச ஜோதியே, நீ ஏற்றித் தந்த தைப்பூச ஜோதியே. ஐந்து பொறிகளையும் ஆளும் மார்க்கத்தை இயக்கும் வழியை எங்களுக்கு உணர்த்தியது உன் ஆன்மீகம்தானே தாயே. நாங்கள் கண்களை மூடுவதில்லை, காரணம் நல்லவைகளை மட்டுமே பார்ப்பதால். நாங்கள் காதுகளை மறைப்பதில்லை, காரணம் நல்லவைகளை மட்டுமே கேட்பதால். நாங்கள் வாயை பொத்துவதில்லை, காரணம் நல்மொழி மட்டும் பேசுவதால். நாங்கள்
மூக்கால் நுகர்வது நல்ல ஆன்மீக வாசனையை மட்டும்தான். எங்கள் மெய் வருந்துவதில்லை. காரணம், யாரையும் அது வருத்தியதில்லை. அருள் திரு அம்மா, இவைகளை எங்களுக்கு உணர்த்தியது நீதானே தாயே. அதை வெளிச்சமிடத்தானே ஜோதி கலசம் 5 முகத்தோடு அமைத்திருக்கின்றாய். எங்களை ஆள்பவளே நீதானே தாயே. அதனால்தான் எங்கள் 5 பொறிகளையும் நாங்கள் சரியாக ஆள்கிறோம். வேம்பின் பால் நீயுண்டு, விசை கொண்ட பாம்பினிலும் நீயுண்டு. மனித வாழ்வின் தேம்பலுக்கு தீர்வுண்டு. அறத்துப்பாலில் தெப்பமிட்ட ஆன்மீக ஒளி ஜோதியே. கூனி குறுகி குறுக்கொடிந்த பெண்டிர் நிமிர ஏனிப்படி தந்த ஏந்திழையே. துன்பக் கடலில் நாணிக்கிடந்த மங்கையரை மீட்டுதற்கே தோணியாய் அவதரித்த தூமணியின் ஒளி ஜோதியே. அசைவற்று படுத்திருந்த ஆன்மீகம் ஊர் முழுதும் இசைப்பாடி எழுந்திருக்க எம்பிராட்டி நீ செய்தாய். விசை கொண்டு விரித்தாயே ஆன்மீகம். திசையெட்டும் பரவட்டும் பரவட்டும் என வெளிச்சமிட்ட தெய்வீக ஜோதியே, தைப்பூச ஜோதியே. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா.